ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா விஸ் பங்களாதேஷ் சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா ஒரு வேற லெவல் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி இந்தியா வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது மேட்ச் நடக்காததுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா பங்களாதேஷ் மாதிரி ஒரு டீம் இந்தியா இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு பீட் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய டவுட் தான். இதே ஒரு சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரி டீம்ஸ் வந்து மேபி போட்டி போடும் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனா பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் கஷ்டங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். பட் டாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் தான் வின் பண்ணாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. தன்சித் ஹசன் வந்து ஒரு 25 ரன் விளையாண்டாரு. சௌமியா சர்க்கார் 0 அவுட், சாண்டோ கேப்டன் அவர் 0 அவுட், மெஹதி ஹசன் மிராஸ் அவர் ஒரு 5 ரன்ல அவுட், முஸ்தபிசிர் ரஹீம் அவரும் 0 அவுட். பட் ஆனா தௌஹித் ஹிரிடாய் அவருக்கும் ஜாக்கர் அலிக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. உண்மையிலுமே துவண்டு போன பங்களாதேஷ் அணியா அவங்க 2 பேர் தான் நிமித்துனாங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு 120 130 ஆல் அவுட் ஆக வேண்டிய ஒரு டீம் ஆனா 228 வரைக்கும் புஷ் பண்ண வச்சது இந்த 2 பேரு தான். அதுலயும் தௌஹித் ஹிரிடா இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செஞ்சுரி அடிச்சிட்டாரு. கடைசியில அவருக்கு கிராம்ப் எல்லாம் வேற வந்துருச்சு. பட் என்னென்னமோ பண்ணி சூப்பரா ஒரு கேம் விளையாடி கிட்டத்தட்ட 49.4 ஓவர்லயே ஆல் விக்கெட் ஆயிட்டாங்க. 2 பால் தான் மிச்சம் இருந்துச்சு. பட் ஆனா அதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது. அவ்வளவு தூரம் கொண்டு போனது ஒரு செமையான கேம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 228 அடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி 229 அப்படிங்கிறது வந்து இந்த பிச்சில் வந்து ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்துற ஸ்கோரா தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு ஈஸியான ஸ்கோரா இது தெரியல. அது இந்தியா பேட்டிங் ஆனப்பதான் நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்தியன் சைட்ல பவுலிங்ல சமி ஒரு 5 விக்கெட், ஹர்ஷித் ராணா ஒரு 3 விக்கெட், அக்ஷர் பட்டேல் ஒரு 2 விக்கெட், அதுவும் ஹாட்ரிக் விழுந்திருக்க வேண்டியது. ஜாக்கர் அலியோட விக்கெட்டை விட்டாரு நம்மளோட ரோஹித் சர்மா, ஒரு செம கேட்ச. ஆனா அவர் கடைசியில சூப்பரா கேம் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவுக்கு பெருசா விக்கெட்ஸ் இல்ல. பட் எல்லாம் எக்கனாமியா போட்டாங்க. 229 அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்ச இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அண்ட் சுக்மன் கில் வந்து சூப்பராகவே ஆரம்பிச்சாங்க. கில் ஒரு மாதிரி ப்ராப்பரான ஓடிஐ இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. பட் ரோஹித் சர்மா விளையாண்ட விதம் அப்படிங்கிறது, ஐசிசி டிராஃபிஸ்லாம் வந்துட்டா நான் இப்படி தாண்டா ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2023 வேர்ல்டு கப், 2024 T20 வேர்ல்டு கப் இதுல எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ரோஹித் சர்மாவை நம்ம பார்த்தோமோ, தன்னோட பர்சனல் மைல் ஸ்டோனுக்காக இல்லாம டீமுக்காக ஆடுற ரோஹித் சர்மாவை நம்ம பார்த்தோம்ல, இறங்கி விடுமாமே பேட்ட அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சு பொழந்துட்டாரு. 36 பால்ல 41 ரன். அவரோட விக்கெட் விழுந்துச்சு. விராட் கோலி வந்து கொஞ்சம் ஸ்டெடி பண்ணாரு. ஆனா அவரோட விக்கெட் 22 விழுந்துருச்சு. ஸ்ரேயஸ் ஒரு 15 ரன்ல அவுட். அக்ஷர் பட்டேல ப்ரொமோட் பண்ணாங்க வழக்கம் போல, அவர் ஒரு 8 ரன்ல அவுட். ராகுலும் கில்லும் நின்று கேமை முடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு 50 to 70 ரன்ஸுக்கு மேல பார்ட்னர்ஷிப் வந்துருச்சு. அதுலயும் குறிப்பா வந்து ராகுல் நல்லா விளையாண்டாரு ஆக்சுவலி. ஏன்னா அவர் ஒரு நம்பர் 6ல இறக்குறாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் நம்பர் 6ல தான் நீங்க இறக்க போறீங்கன்னா ரிஷ்டப் பண்டே ஆட வைக்கலான்ட்டு. பட் எனக்கு எங்கேயாவது வாய்ப்பு கொடுங்க, நான் குறுக்கிற இடத்துல எல்லாம் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சூப்பரா ஆடினாரு. அதை தாண்டி இந்தியன் டீமோட பிரின்ஸ், இளவரசன் அப்படின்னு சொல்லப்படுற சுக்மன் கில், நான் பல வாட்டி சுக்மன் கில்ல பல நேரங்கள்ல வந்து விமர்சிச்சிருக்கேன். ஆனா அது வந்து இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும்தான். நான் அது எல்லாத்துலயுமே சொல்லுவேன், ஓடிஐ கிரிக்கெட் அப்படின்னு வந்துட்டா சுக்மன் கில் ஒரு வேற லெவல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில மேட்சா ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்சும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. செஞ்சுரி அடிச்சிட்டாரு. நாட் அவுட், 101 ரன், 129 பால்ல 9 4 2 6, 79 ஸ்ட்ரைக் ரேட்ல. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஐ திங்க் தொடர்ந்து 2 செஞ்சுரின்னு நினைக்கிறேன். போன மேட்ச் வந்து அந்த ஓடிஐ சீரீஸ்லயும் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. சூப்பரான ஒரு கேமுங்க. அவரு ஆப்வியஸ்லி ஓடிஐ வேற மாதிரி ஆடுவார். ஏன்னா அவரோட ஆவரேஜ் ரொம்ப பயங்கரமா இருக்கு ஓடிஐல. கடந்த ஃபியூ இயர்ஸாவே ஓடிஐ கேம்ஸ் நல்லாவே அவர் பண்ணிட்டு இருக்காரு. T20 சைடும் டெஸ்ட் சைடும் ஒரு சில இது அவர் மேல வைக்கப்படுது, நானுமே சொல்லியிருக்கேன். பட் ஓடிஐன்னு வர்றப்போ கில்லு வேற லெவல். அவர் நெக்ஸ்ட் ஃபியூச்சருங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கான இன்னிங்ஸா அவர் சூப்பரா விளையாண்டாரு. கில்லு கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸுங்க. சூப்பரா ஆடுவாரு. நிறைய இடங்கள்ல அவர் அடிப்பாரு. அடிக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். லைக் ஒரு விராட் கோலி அவரோட பிரைம் சின்ன வயசுல இருந்தப்போ நான் பார்த்திருக்கேன். ஆப்வியஸ்லி அப்படி எப்படி இந்த சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா சீரீஸ்ல எல்லாம் போயிட்டு அடிப்பாரு விராட் கோலி. அந்த மாதிரி ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்கிறப்ப எப்படி ஆடுவாரு அப்படிதான் கில் ஆடுவாரு. அப்படிதான் ஆடினாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. எஸ், கில் உண்மையிலுமே இப்படிலாம் ஆடுறத பாக்குறப்போ இன்னொரு சைடு ஜெய்ஸ்வால் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு, அபிஷேக் சர்மா, இன்னொரு சைடு வந்து சஞ்சு அப்படிங்கிறப்பெல்லாம் எனக்கு உண்மையிலுமே இந்த ருத்ராஜோட ஞாபகம் தான் வரும். பாவண்டா அந்த மனுஷன் முடிச்சிட்டீங்க என்னோட கெரியர் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் ருத்ராஜ் எப்படி கில்லு மாதிரி ஒரு ஆளை, ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு ஆளை உடைச்சிட்டு அந்த ஓப்பனிங் இடத்துக்கு வருவாரு அப்படிங்கிறது
எனக்கு சத்தியமா ஆப்வியஸ்லி வந்து தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எஸ், நல்லா ஆடுனாங்க ரெண்டு பேருமே. ஓகே, ஃபைனலி இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. அண்ட் நியூசிலாந்து ஆல்ரெடி இந்த குரூப்ல வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இடத்துல இருக்காங்க, ரெண்டாவது இடத்துல இந்தியா இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து மேட்சஸ் அடுத்து சண்டே தான் இந்தியாவுக்கு, அதுவும் பெரிய கேம் பாகிஸ்தானோட. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சிருவாங்க. பாகிஸ்தான் ரொம்ப போரா தான் இருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுதுன்ட்டு. உங்களோட கருத்து, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.